ஹலோ மக்களே, இது ருத்ரா வில்லேஜ் vlog சேனல். இந்த சேனல்ல கோலங்கள் மற்றும் கிராமப்புற சார்ந்த வீடியோக்கள் போடப்படும். நீங்க போடுற லைக்கும் பண்ற சப்ஸ்கிரைபும் என்ன மோட்டிவேட் பண்ணும். நான் என்னால முடிஞ்ச பெஸ்ட் வீடியோவை போடுவேன். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். முருகன் சூரனை வதம் செய்த கதை சூரசம்ஹாரம் தமிழர் பண்பாட்டிலும் பக்தியிலும் மிக முக்கியமானது. ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் கடுமையான தவம் செய்து பெரிய வரங்களை பெற்றான். அந்த வரத்தின் சக்தியால் அவன் தேவலோகத்தையே கைப்பற்றி தேவர்கள் அனைவரையும் துன்புறுத்த ஆரம்பித்தான். அவனின் கொடுமையை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை அணைந்து உதவி கேட்டார்கள். அப்போது சிவபெருமானின் திருக்கண்களிலிருந்து 6 தீப்பொறிகள் புறப்பட்டன. அவை சேர்ந்து ஒரு தெய்வீக குழந்தையாக உருவானது. அவர்தான் முருகன். முருகன் வளர்ந்து தேவர்களின் துன்பத்தை அறிந்து சூரபத்மனை எதிர்த்து போருக்கு தயாரானார். முருகன் தனது வேல், தெய்வீக ஆயுதம் எடுத்துக்கொண்டு சூரபத்மனின் படைகளுடன் போராடினார். பல நாட்கள் கடுமையான போர் நடந்தது. இறுதியில் முருகன் தனது வேலை பயன்படுத்தி சூரபத்மனை இரண்டாக பிளந்தார். ஆனால் அந்த அசுரன் தன் அகந்தையை விட்டுவிட்டு முருகனிடம் சரணடைந்தான். அவனின் பக்தியைக் கண்டு முருகன் அவனை கொல்லாமல் 2 வடிவங்களாக மாற்றினார். ஒரு பகுதி மயில், முருகனின் வாகனம், மற்றொரு பகுதி சேவல், கொடி. இதனால் சூரபத்மன் அழிந்து விடாமல் முருகனின் சேவகராக மாறினான். இந்த நிகழ்வுதான் இன்று நாம் ஸ்கந்த சஷ்டி அன்று கொண்டாடும் சூரசம்ஹாரம். இந்த கதையின் முக்கிய பாடம் அகந்தை அழிவிற்கு வழிவகுக்கும், பணிவு மற்றும் சரணாகதி உயர்விற்கு வழிவகுக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க பெல் ஐகான் கிளிக் செய்யவும். ஃபுல் வீடியோ பயோ லிங்க்ல இருக்கு. வேணும்ன்றவங்க உள்ள போய் பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.